இங்க மனோஜ் ரோஹினி 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய லிஸ்டே போடுறாங்க. நம்ம போட்ட லிஸ்ட் படி நம்ம கைக்கு பணம் இவ்வளவு வந்து சேரணும், 48 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, என்ன ரோஹினி 275 வீட்டுக்கு நம்ம கொடுக்க போறோம், நம்ம கையில இவ்வளவு ரூபாய் தான் தங்குமா அப்படின்னு சொல்ல, ஏய் இது எவ்வளவு பெரிய விஷயம், இதை நினைச்சு சந்தோஷப்படாம இவ்வளவு தானான்னு சொல்லி அசால்ட்டா கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல என்ன இருந்தாலும் நம்ம கொடுக்குற ரேட்டு இங்க இந்த அளவுக்கு கம்மி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்க, நம்ம ஒரு விஷயத்துல ஆர்டர் கொடுக்குறோம், அவங்க அதை சரியா எடுத்து பண்ணவும் போறாங்க. அதுவும் இல்லாம அவங்க நான் என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி வேற கேட்டிருக்காங்க, நமக்கு அடுத்தடுத்த ஆர்டரை அவங்களே இங்கே வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ நம்ம முதல் தடவை இதை இவ்வளோ ரூபாய்க்கு வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறதுலாம் ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹினி. இதை கேட்ட மனோஜும், நீ சொல்கிறதும் சரிதான், ஆனாலும் இந்த ஸ்ருதி ஒரு நாள் நம்ம கடைக்கு வந்து ஆன்லைனில் இருக்க அதே ரேட்டை விட கம்மி பண்ணி கொடுத்தா கூட வாங்கிப்பேன்னு சொன்னது, அது போல தானே இப்போ நீ செஞ்சிட்ருக்க. ஆன்லைனில் இருக்கிற ரேட்டை விட நீ இவ்வளோ பர்சன்டேஜ் நீ கம்மி பண்ணா அப்போ நமக்கு எவ்வளோ லாபம் இங்கே கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்ல, கிடைச்ச லாபமே போதும்னு நினைச்சுக்கோ மனோஜ், நம்ம கையில இப்ப எதுவுமே இல்லை, இதுவாச்சும் கிடைக்குதேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, ஆனா இங்க மனோஜுடைய மனசு கேட்கவே இல்லை. அவர் ஒரு லிஸ்ட் தனியா போட்டு பார்த்தா இதை விட அதிக அமௌண்ட் அவருக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் ரூபாய் கிட்ட நெருங்குற இந்த பணத்தை நம்ம இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கம்மி பண்ணி 40 லட்சம் 47 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தா அப்போ நமக்கு இங்க இந்த வீட்டுல என்ன நினைப்பாங்க. ஏற்கனவே இந்த முத்து வந்து நம்மளை படிச்ச முட்டாள் அப்படி இப்படின்னு இந்த வீட்டில் அவமானப்படுத்திட்டு இருக்கான். கடைசியில் இதில் ஏமாந்த மாதிரி அவன் நினச்சிக்க மாட்டானா? அதுவும் இல்லை, இந்த வீட்டில் அதிகமாக நான் தான் சம்பாதிக்கிறேன்னா காட்டிக்கணும்னா அதுக்கு 80 ரூபாய் கையில் எந்த தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எங்கள் மனோஜ் என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி போட்ட லிஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே இதே லிஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்க தான் போகிறோம், ஆனால் இதே பணம் நமக்கு வரதான் போகுது, ஆனால் நம்ம கொடுக்குற பொருள் அப்படின்னு நினச்சி யோசிக்கவும் செய்கிறாங்க. அதுக்காக மனோஜ் ஒரு யோசனையுமே பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கலா கோகிலா 2 பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. கலா கேட்குறாங்க, நீ சொன்னன்றதுக்காக நான் அவ்வளோ பெரிய ஆர்டரை அவங்களை நம்பி நான் கொடுக்கவும் செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த ஷோரூம் எப்படி அவங்க எந்த மாதிரியான ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களுடைய பொருட்களுடைய தரம் என்ன அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாது, நீ சொன்னன்றதுக்காக தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, உடனே கோகிலா கலா கிட்ட சொல்கிறாங்க, நீ சொல்கிறது சரிதான், நான் மீனாவுக்காக தான் இதெல்லாம் பார்த்தேன், ஆனால் மீனாவுடைய அந்த ஒரு தைரியம், அவங்க வேலையில் இருக்க நேர்மை, இது எல்லாமே மற்றவங்க கிட்ட இருக்குமானா அது நமக்கு தெரியாதுதான். அதனால ஒரு சாம்பிளுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு வீட்டுக்கான தேவையான பொருட்களை மட்டும் வாங்குவோம், அதுக்கு பிறகு என்ன ஏதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதும் சரிதான், நானும் இதே தான் யோசிச்சு பார்த்தேன். அவங்க கிட்ட முதல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வருவோம், ஃபர்ஸ்ட் அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்றதையும் நம்ம பார்ப்போம், பிறகு இது எல்லாமே சரியா இருந்ததுன்னா அவங்க கிட்ட மொத்த ஆர்டரையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கலா இங்க சொல்றது சரிதான் அப்படின்னு நினைச்சிட்டு கோகிலா கலா 2 பேருமே மனோஜுடைய ஷோரூம்க்கு போறாங்க. அப்போ ரோஹிணி அந்த இடத்துல இல்ல, ரோஹிணி இங்க மேக்கப் விஷயமா வெளியே போயிருக்காங்க. அப்போ அங்கே வந்த கலா கோயிலா 2 பேரையும் மீட் பண்ண இங்கே மனோஜ் வந்துட்டு, உள்ளே வாங்க மேடம் அப்படின்னு கூப்பிட்டு அனுசரணையை பேச, எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் இப்பொழுதுக்கு வேணும், பிறகு மற்ற வீடுகளுக்கு தேவையான பொருட்களை நான் உங்ககிட்டேருந்து ஆர்டர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே மேடம் தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கான பொருள் மட்டும் அவங்க ஒரு வண்டி எடுத்து அனுப்பிவிடவும் செய்கிறாங்க. அதுக்கான பணத்தையும் கொடுத்துட்டு இங்கே கலா கோயிலா 2 பேருமே போகவும் செய்ய, இதுதான் சரியான வழியாக இருக்கும்னு அவங்க 2 பேரும் யோசிச்சு தான் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அங்கே போனதுக்கு பிறகு அங்கே இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு திருப்தியாக ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதை செக் பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு நினச்சவங்க அந்த பொருட்களை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கவும் செய்கிறாங்க இன்னொரு ஆட்களை வச்சு. அப்படி அதையெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இது எதுவுமே தரம் இல்லாத பொருட்கள், இது உள்ளே போட்டிருக்க அத்தனையுமே கொஞ்ச நாளைக்கு மேலே நிற்கவே நிற்காது மேடம், இது ரொம்ப காலத்துக்கு நீடிக்கவும் நீடிக்காது, இதை வாங்குறதே ரொம்ப ரொம்ப வேஸ்ட், இதை விட தரமான பொருட்கள் எவ்வளவோ இங்கே மார்க்கெட்டில் இருக்கப்போ தரமே இல்லாத பொருட்களை போய் நீங்கள் எதுக்காக மேடம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தான் செய்கிறாங்க. இது உள்ளே போட்டிருக்க அத்தனை பொருட்களுமே தரம் இல்லாத கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதை உங்ககிட்ட அதிக விலைக்கு விற்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கோகிலாவுக்கும் கலாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. உடனே இந்த விஷயத்தை வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லணும்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் அன்னைக்கு இங்கே ஸ்ருதி இருக்க 2 பேரும் வரதை மீட் பண்ண எங்கள் ஸ்ருதி, சொல்லுங்க மேடம்
அப்படின்னு சொல்ல, என்னம்மா நானும் உன்னையும் மீனாவையும் நம்பி அந்த ஆர்டரை அவங்க கிட்ட கொடுக்கலான்னு நினச்சி முடிவு பண்ணோம். ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க விஷயத்த சொல்ல இதை கேட்ட ஸ்ருதியே ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையிலே என்னால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா அவங்க கிட்ட தான் நானும் பொருள் எல்லாமே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் இப்போ உள்ள பொருட்கள் மட்டும் தரை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னம்மா காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க. சரிம்மா, தப்பாக நினச்சிக்க வேணாம், மீனா கிட்ட சொல்லிடுமா, என்னால் இந்த ஆர்டரை அவங்களுக்கு கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்ல, நீங்களே அவங்கள கூப்பிட்டு பேசிக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. சரிம்மா, இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்ககிட்டையும் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் இங்கிருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. இந்த ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் இது எல்லாம் தேவைதான். தான் எல்லாம் மாதிரி திமிரில் ஆடினாங்கல்ல, இதுவும் வேணும் அவங்களுக்கு, இன்னமும் வேணும் அப்படின்னு கோவத்திலையும் இங்கே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி. இதே நேரம் இங்கே வீட்டில் இருக்க ரோஹிணிக்கு ஃபோன் கால் வருது. வந்த கையோடு அவங்க அந்த மேடம் பார்க்க கிளம்புறாங்க. அப்போ தான் ஸ்ருதி வந்துட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. எங்கே ரோஹிணி கிளம்பிட்டீங்கன்னு சொல்ல, இல்லை அந்த மேடம் கால் பண்ணாங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு என்னுடைய லிஸ்ட்டை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மனோஜுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியும் நமக்கு இன்றைக்கி கைக்கு அமௌண்ட் வந்துடும், அதுக்கு பிறகு பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுருக்க. உள்ளே வர ரோஹிணி ரொம்ப ஹாப்பியாக, ஸ்வீட் செய்யுங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்ருதின்னு சொல்ல, என்னமோ எனக்கு இன்றைக்கி ஸ்வீட் சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் ஸ்வீட் பண்ணித்தாங்கன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு உள்ளே போன மீனா ஸ்வீட் செஞ்சிட்ருக்காங்க. செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வராங்க. அந்த நேரத்தில் ரோஹிணி மனசு உடஞ்சி ரொம்ப கவலையோட வீட்டுக்குள்ளே வரவும் செய்கிறாங்க. என்னாச்சுன்னு இங்கே வீட்டில் இருக்க அத்தனை பேர் ரோஹிணியை பார்த்து கேட்க, அப்போது நல்லா ருசிச்சு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த ஸ்ருதியையும் பார்க்குறாங்க. எல்லாமே இந்த மனோஜால தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு அடிக்க, என்னடி என் கண்ணு முன்னாடியே என் பையனை போட்டு அந்த அடி அடிக்கிறவன் சொல்லி இங்கே திட்டவும் செய்கிறாங்க. இவர் என்ன வேலை பண்ணியிருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சாம்பிளுக்கு ஒரு வீட்டுக்கான பொருட்களை மட்டும் கேட்டிருக்காங்க. இவர் பணத்துக்கு அதிகமாக ஆசைப்பட்டு எல்லாத்தையும் குறைஞ்ச ரேட்டுக்கு குறைஞ்ச விலைக்கு இங்கே ஏற்றுமதி பண்ணிட்டு அதை போய் இப்போ அவங்களுக்கு எங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அத்தனை லிஸ்ட்டில் இருக்க பொருட்களையும் இவர் கம்மி ரேட்டுக்கு வாங்கினதை அதிக ரேட்டுக்கு வாங்கி லாபம் பார்க்க முயற்சி பண்ணியிருக்காரு. இப்போ அதுவே அவருக்கு எதிரியாகவும் மாறிடுச்சுன்னு சொல்ல, என்ன நீ சொல்கிற அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்க, ஆமாம் எல்லாம் நீங்கள் பண்ண வேலையானதான், என்னெல்லாம் நடந்து போச்சு தெரியுமான்னு சொல்லி அந்த மேடம் தன்னை கூப்பிட்டு பேசின விஷயம், அசிங்கப்படுத்தினதுன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமான்னு அப்பதான் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேடம் என்னைய கூப்பிட்டு, நான் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா, ஆனா நீங்க அதிகமான விலைக்கு இங்க என்கிட்ட விற்க பாக்குறீங்க, அதுவும் கொஞ்சம் கூட தர இல்லாத பொருட்கள், இதெல்லாம் நான் உங்களை நம்பி கொடுத்ததுக்கு இது எனக்கு தேவைதான். உங்களை நான் எதுக்காக இங்க எடுத்துக்கிட்டேன்னு தெரியுமா? உங்களை பத்தி இன்னொருத்தவங்க சொன்னதுனாலேயோ இல்லை, முத்து மாதிரி மீனா மாதிரியான ஆட்கள் உங்களை பத்தி சொல்லும் போது, சரி நீங்களும் நல்லவங்களா இருப்பீங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாச்சே நினைச்சுதான் நான் இந்த ஆர்டரை கொடுத்தேன். ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்ச உங்களுக்கு நான் இனிமே இந்த ஆர்டரை கொடுக்க தயாரா இல்லை, இப்பவே இதை கேன்சல் பண்றேன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு இங்க ரோஹிணி வந்து சொல்லும் போது, இதை கேட்ட அத்தனை பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எல்லாமே மனோஜால தான். இப்ப கைக்கு கிடைக்க வேண்டிய பணமும் போச்சு, இதோ இங்க கை காசு போட்டு எடுத்த அத்தனை பொருட்களையும் இனி சேல்ஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நம்ம கம்பெனி மேல இப்போ பெரிய ஒரு ஃப்ராடு கம்பெனின்னு சொல்லி எங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே இன்னும் பெரிய அதிர்ச்சி முத்து மீனா ஸ்ருதிக்குன்னு. தான் எல்லாமேன்ற மாதிரி ஆடக்கூடாது ரோஹிணி, அப்படி ஆடுனா அது கடைசியில இப்படித்தான் போய் முடியும். நீங்க பண்ண வேலைக்கு கடைசியில இதுதான் கதி. ஆமா, அன்னைக்கு மீனா வாங்கி கொடுத்ததை தான் எடுத்துக்கிட்டேன்னு வீட்டுல பெருமை பேத்தினீங்கல்ல, அதுக்கு சரியான தண்டனை தான் இப்ப கிடைச்சிருக்கு. அதுவும் யார் மூலமா? உங்க ஹஸ்பண்ட் மனோஜ் மூலமா. பேராசை பெருநஷ்டம்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான் போல அப்படின்னு இங்க மிஸ் ஸ்ருதியும் சொல்ல, இது எல்லாமே இவனுக்கு தேவைதான். ஏண்டா அவங்க உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா அதை சரியா செய்யணுன்ற ஒரு எண்ணம் கூட இல்லையா? பார்லர் அம்மாவுக்கே தெரியாம நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்த, கடைசியில பாரு சொந்த பணத்தை இழந்து இப்போ கடைசியில கடையை இழக்க வேண்டிய நிலைமை வந்துடும் போல. ஃப்ராடு கம்பெனின்னு முத்திரை குத்திட்டான், அப்புறம் இனிமே உன் கடைக்கு யாருமே பொருள் வாங்க வரமாட்டாங்க. மக்கள் எல்லாரும் தரமான பொருள் எங்க இருக்கோ அதை நோக்கி தான் போவாங்க. கடைசியில உனக்கு எந்த பொருளுமே இங்கே சேல்ஸ் ஆக போகிறதே இல்லை. அப்பா இவன்கிட்ட இருக்க ஷோரூம் மொத்தமாகவே போக போகுதுப்பா. நேற்று தான் இவனை நினச்சி சந்தோஷப்பட்டோம், பாருங்க இன்னைக்கு அவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை மனோஜ் போட்டு அடிக்க, இங்கே விஜயா மனோஜ் போட்டு அடிக்க, மனோஜ் அடி வாங்கிக்கிட்டு ரொம்ப கவலையோட நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் போலீஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்கள் மேலே அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்ல, உங்களுடைய இந்த ஷோரூமில் ஏகப்பட்ட தரம் இல்லாத பொருட்களை மக்களுக்கு கொடுத்து நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால்
அதனால உங்களுடைய கடைக்கு சேல் வைக்க சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட எங்க மனோஜுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. மொத்த கடையும் இழுத்து சீல் வைக்க போறாங்களான்னு இங்க தவிச்சு போய் நிக்கிறாங்க எங்க ரோஹிணியும். இதெல்லாம் பார்த்த எங்க ஸ்ருதி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்ட இங்க ரோஹிணிக்கு இதெல்லாம் தேவைதான்ற மாதிரி நின்று யோசிச்சுட்டே நிக்கிறாங்க.